ஹாய் மக்களே வணக்கம். ஃபின்சோப்பில் நம்ம யாட்ராவோட கிஃப்ட் கோட் வாங்கி எப்படி பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம யாட்ரா ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதில் பாருங்கள் பஸ்ஸுன்னு சொல்லியிருக்கா இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா யாட்ராவில் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே பாருங்கள் ஃப்ளைட்டு, ஹோட்டல்ஸு, ஹாலிடேஸு, பஸ்ஸு, ட்ரெயின்லாம் இருக்கு இல்லையா, இந்த பஸ் டிக்கெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்து இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே லீவிங் ஃப்ரம் கோயிங் டு சொல்லி காட்டும். அது உங்கள் ஊரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃப்ரம்னா எங்கே வந்து எங்கே போக போகிறீங்க கேட்குது. ஃப்ரம்னா எங்கே ஏற போகிறீங்க பஸ்ஸு, எங்கே போக போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது. ஓகே, உங்களுக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து போக போகிறீங்களோ அந்த ஊருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சென்னைன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, நான் பெங்களூருக்கு போக போகிறேன். ஓகேவா, சென்னையிலேருந்து பெங்களூர் போக போகிறேன். அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து சீட்டு என்னைக்கு டேட்டு, அந்த டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நான் வெட்னஸ்டே 12 ஆகஸ்ட்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சீட்னா ஒரு சீட் புக் பண்ணிக்கலாம், ரெண்டுன்னு புக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் 2 பண்ண போனேன். நான் 2 செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபைன் பஸ்ஸை நான் ஃபைன் பஸ்ஸுன்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ எந்த டைமிங்கில் நீங்கள் போக போகிறீங்க அந்த டைமிங் எல்லாமே வரும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான டைமிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ நான் வந்து எனக்கு தேவையான டைமிங்கை நான் சூஸ் பண்ணிப்பேன். சூஸ் பண்ணால் அடுத்து இந்த பேஜ் வரும். இங்கே உங்களுக்கு தேவையான சீட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களோட சீட்டு எத்தனை சீட் புக் பண்ண போகிறீங்களோ அத்தனை சீட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலரில் வரும். இந்த மாதிரி க்ரீன் கலர் வந்தால் அடுத்து வந்து ப்ரொசீட் சொல்லி கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே போர்டிங் பாயிண்ட், அதாவது எங்கே ஏற போகிறீங்க, எந்த ஸ்டாப்பிங்கில் நிற்கும்னு சொல்லி இதெல்லாம் போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ நீங்கள் ஏற போடக்கூடிய பஸ்ஸு இந்தந்த ஸ்டாப்பிங்கில் நிற்கும். அந்த ஸ்டாப்பிங்கில் நீங்கள் கரெக்டாக போயிடணும், ஏறிக்கணும். ஓகேவா, ஸோ நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவோட போய் நின்றுக்கிட்டு அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே செலக்ட் பண்ணால் அங்கே ரிப்போர்ட் போயிடும். அங்கே அந்த ஸ்டாப்பிங்கில் பஸ் நிப்பாடுவாங்க. ஸோ அடுத்தது ட்ராப்பிங் பாயிண்ட்டு. ஸோ நான் எங்கே இறங்க போகிறேன், எந்த ஸ்டாப்பிங்கில் இறங்க போகிறேன்னு சொல்லிட்டு அதை நான் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் பெங்களூர்னு கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ பெங்களூரில் எந்தெந்த ஸ்டாப்பிங்கில் நிற்கும்னு சொல்லி இங்கே போட்டிருப்பாங்க. இன்னும் அந்த ஸ்டாப்பிங்கை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இங்கே பொசிஷன் சொல்லி கொடுத்துடலாம். அடுத்து இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே டைட்டில்ன்ற இடத்துல யார் மிஸ்டரா, அதாவது ஆண்களா பெண்களான்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. இங்கே மிஸ்டர் அப்படின்னா ஆண், மிஸ்ஸஸ் அப்படின்னா பெண்ணுன்னு சொல்லி எடுத்துப்பாங்க. மிஸ்டர் சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்து உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஏஜ் எவ்வளோ அது கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி 2வது பர்சன் 2 டிக்கெட் புக் பண்ணால் 2வது பேர் நம்பரும் கொடுக்கணும் இல்லையா. அதாவது யார் ஏற போகிறா அவங்களோட நேம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அங்கே டாக்குமெண்ட் காமிப்பீங்க. ஓகேவா, ஆதார் கார்டில் காமிப்பீங்க. அதே நேமில் ஆதார் கார்டோ பேன் கார்டோ நீங்கள் அந்த நேமில் உள்ளதை நீங்கள் ப்ரூஃப் காமிக்கணும். ஓகேவா, ஸோ நேமை வந்து கரெக்டாக கொடுக்கணும். அங்கேயும் காமிக்க சொல்லி கேட்பாங்க. ஆதார் கார்டெலாம் அங்கே செக் பண்ணி தான் பஸ்ஸில் ஏற்றுவாங்க. அதனால் ஆதார் கார்டோட நேம் கொடுத்துக்கோங்க. அது நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸான்னு சொல்லி கிளிக் பண்ணால் அது வந்து ஃபீமேலாக மேலான்னு சொல்லி எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ மிஸ்டர்னா மேலு, மிஸ்ஸஸ் அப்படின்னா அது பெண்ணுன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகேவா, எவ்வளோ ஏஜோ ஒன்று கொடுத்துருங்க. டைட்டில், ஃபுல் நேம், ஏஜ் கொடுக்கணும். ஓகேவா, யார் எத்தனை சீட் செலக்ட் பண்ணியோ அத்தனை நேமை வந்து கொடுக்கணும். அங்கே ஆதார் கார்டில் அந்த நேம்லாம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆதார் கார்டோட நேம் மட்டும் கொடுங்க. சரியா, அங்கே வந்து கேட்பாங்க பஸ்ஸில் ஏறும்போது, அது நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா, எல்லாமே கொடுத்துட்டு இங்கே ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த மாதிரி வரும். இது வந்து பேமெண்ட் கட்டக்கூடிய பேஜ். ஓகேங்களா, இங்கே பாருங்க கிஃப்ட் வவுச்சர்னு சொல்லி இருக்குது பாருங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிஃப்ட் வவுச்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிஃப்ட் வவுச்சர் மூலியமாக தான் பண்ண போகிறோம். நம்ம அப்போ தான் கேஷ்பேக் கிடைக்கும். மாபெரும் தொழில் வாய்ப்பு கிடைக்குது ஃபின்சோப்பில். ஓகேவா, அதனால் கிஃப்ட் கோடு வவுச்சர்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே பாருங்கள் என்ட்ரு கிஃப்ட் கோட் நம்பர்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஃபின்சோப்பில் வாங்கின யாட்ராவோட கிஃப்ட் கார்டை நம்ம போட்டு ரிடீம் கிஃப்ட் கார்டுன்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் 2 டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஒரு 600 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மீதி வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து கட்டிக்கலாம். சரிங்களா, இது வந்து கிஃப்ட் கார்டுன்றது நம்ம ஃபுல்லாக பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் 500 ரூபா கிஃப்ட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து கம்மியாக ஒரு ஆள் தான் டிக்கெட் போகிறீங்க அப்படின்னா மீதி போனால் வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா, 300 ரூபா டிக்கெட் அப்படின்னா மீதி 200 ரூபா வேஸ்ட்டாக போயிடும். இப்போது நீங்கள் 2 பேர் போகிறீங்க, 600 ரூபா டிக்கெட் விலை வருது. அப்போ நீங்கள் வாங்க வேண்டியது 500 ரூபா கிஃப்ட் கார்டு. ஓகேவா, ஸோ அதிகமாக வாங்கிடக்கூடாது. சரிங்களா, இப்போ நம்ம ஃபின்சோப்பில் யாட்ராவோட கிஃப்ட் கோடு வந்து 500, 1000, 2000, 5000, 10000, 75,000 இதுதான் வாங்க முடியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து வாங்குறீங்க அப்படின்னா இப்போ 600 ரூபா டிக்கெட் விலை வருதுன்னா 500 ரூபா இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மீதி பேலன்ஸு பேங்க் வந்து கட்டிக்கோங்க. ஓகேவா, அதேமாதிரி 1000 ரூபா கிஃப்ட் கோட் வாங்குவீங்கன்னா 1700 ரூபா பில் அது மாதிரி நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக அப்போ தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து வேஸ்ட்டாக போய்டும் மீதி மணி. ஓகேவா, இப்போ 1000 ரூபா கிஃப்ட் கோட் வாங்கிட்டு 2 பேர் தான் புக் பண்ணுறீங்க, 600 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா மீதி பணம் வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா, கிஃப்ட் கோடுன்றது ஃபுல்லாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. சரிங்களா, இப்போ 600 ரூபா டிக்கெட் விலை வருதுன்னா 500 ரூபா கோடு தான் வாங்கணும், 1000 ரூபா கோடு வாங்கக்கூடாது. சரிங்களா, இது 1200 ரூபா டிக்கெட் விலை வருதுன்னா 1000 ரூபா கோடு வாங்கணும், 2000 ரூபா கோடு வாங்கிடாதீங்க. சரியா, பேலன்ஸ்லாம் நிற்காது. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 1200 ரூபா டிக்கெட் விலை வருதுன்னா 1000 ரூபா வாங்கணும். ஓகேவா, அதேமாதிரி 2200 ரூபா இந்த மாதிரி டிக்கெட் விலை வருதுன்னா 2000 ரூபா இது வாங்கணும். ஸோ அதேமாதிரி 5000க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் 5000 ரூபா கூட வாங்கிக்கோங்க. சரியா, அதேமாதிரி 10,000க்கு மேலே இருக்குன்னா 10,000 ரூபா கூட வாங்கிக்கோங்க. 75,000க்கு மேலே இருக்குன்னா 75,000 கூட வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம வாங்கினோம். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் போக போகிறீங்க, ட்ராவலு அந்த மாதிரி டிக்கெட்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மெத்தடில் புக் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நம்ம யாட்ராவில் போய்ட்டு இதெல்லாம் செக் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து கிஃப்ட் கோடு வாங்கி நீங்கள் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெடீம் கிஃப்ட் கார்டு கொடுத்துருங்க. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ப்ரொசீட் டு பேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஜிபே ஃபோன்பே கனெக்ட் ஆகி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மூலிமா நமக்கு கேஷ்பேக் கிடைக்குது இல்லையா? ஸோ சின்ன கேஷ்பேக் வந்து கிடைக்குது. அது நமக்கு லாபம் தான். சரிங்களா? ஸோ எதுக்காக இப்படி பண்ணுறோம்? டீமாக சேர்ந்து பண்ணும்போது லட்சங்களை சம்பாதிக்க முடியும். இந்த டிக்கெட் புக்கிங்கு, ட்ரெயின் டிக்கெட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இணைஞ்சி நம்ம செலவுகள் எல்லாத்தையும் நம்ம ஃபின்சோபே வழியாக கிஃப்ட் கார்டு வழியாக பண்ணும்போது லட்சங்களில் நம்ம சம்பாதிப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள நான் சார்ட்ஸும் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இணைஞ்சால் மட்டும் தான் பண்ண முடியும். அவங்கவுங்க நம்ம ஃபின்சோபேயில் மட்டும்தான் நம்ம கிஃப்ட் கார்டு வாங்கி நான் பண்ண போகிறேன் அப்படின்ற உறுதிமொழி எடுத்தால் தான் நம்ம வந்து இந்த லட்சங்களில் மாதம் நம்ம சம்பாதிக்க முடியும். வரவங்களாம் ஒரு 10 மேட்ரிக்ஸில் டீம் எடுத்தாவே போதுமானது. ஓகே, அவங்க வரக்கூடிய ஆட்கள் எல்லாமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த சார்ட்ஸ் பாருங்கள். நம்ம இந்த எல்லா சர்வீஸும் நம்ம பயன்படுத்திக்க முடியுங்க. ஓகேவா? ஒவ்வொன்றா பயன்படுத்தி பார்க்க நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே இது வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வருமானம் மட்டும் தான். இதில் வந்து 20 லெவல் இருக்குது. இதில் 6 லெவல் தான் நான் சார்ட் போட்டிருக்கேன். இதில் வந்து இலவசமாக நம்ம 10 பேர்த்த நீங்கள் கொடுக்கும்போது அவங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு போகும்போது நம்ம எல்லாமே இப்போ 6 லெவல் மூலிமா டீம் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த நம்பர் நம்ம எந்த லெவலில் வந்தாலும் சரி, ஒரு நம்பர் வந்தால் கூட நமக்கு அந்த அவர் செலவு பண்ணுறாரு நம்ம ஃபின்சோப்பேல அப்படின்னா இந்த கேஷ்பேக்லாம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம 10 பேர்ன்றது இலவசமாக எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு டார்கெட் தான். வந்து எல்லாமே பண்ணுங்கள். நம்ம சம்பாதிக்கின்ற நோக்கத்தோடு எல்லாமே பண்ணுங்கள். லட்சங்களை நம்ம இங்கே சம்பாதிக்க போகிறோம். ஒரு 6 லெவல் மேக் பண்ணாலே இங்கே பாருங்கள், வெறும் 100 ரூபா செலவு பண்ணாலே 72,000. வெறும் 500 ரூபா மாதம் செலவு பண்ணுறாரு அப்படின்னா மாதம் நமக்கு 3 லட்ச ரூபா கிடைக்கும். வெறும் 1000 ரூபா செலவு பண்ணுறாரு அவங்க செலவுகள் அப்படின்னா நமக்கு 7 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ 2000 ரூபா செலவு பண்ணுறாரு அப்படின்னா 14 லட்சம். ஸோ 5000 ரூபா செலவு பண்ணுறாரு மாதத்துக்கு ஒரு நபர் அப்படின்னா எல்லா செலவுகளும் இங்கே பண்ணும்போது நமக்கு பாருங்க 36 லட்சம் கிடைக்குது. ஓகேவா? ஸோ மாபெரும் தொழில் வாய்ப்புங்கிறது சாதாரண தொழில் வாய்ப்பு கிடையாது. நம்ம செலவுகளை தான் இங்கே வருமானம் மாற்ற போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ப்ரீமியம் இன்கம்லாம் இருக்குது. ஸோ இது பாருங்க, கம்பெனிக்குள்ளே ஒரு 5 விதமான பேக்கேஜ் இருக்குங்க. ஸோ 500 ரூபா பேக்கும் இருக்குது. அதில் வந்து 1000 டீம் எடுக்கிறது இல்லை. 1000, 2000, 5000, 10,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டி நம்ம வருவோம். ஸோ அதில் வந்து ப்ரீமியம் பேக் ஆரம்பத்துலேயே ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா விட்ராக்கெலாம் எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரீ மெம்பர்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, கேஷ்பேக் கிடைக்கும், அவங்க சம்பாதிச்சு ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? கம்பெனி நல்ல கம்பெனி, நம்மலாம் ஸ்டார்டிங்லேயே நம்ம எடுத்து வச்சா நல்லது. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா பேக் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெனிஃபிட் அதிகமாக கிடைக்குது. ஏன்னா டீம் அதிகமாகும்போது நமக்கு அதிகமாக இன்கம் வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே சம்பாதிச்சு சின்ன பேக்கில் வந்து நீங்கள் டீம் போகுது அப்படின்னா நீங்கள் பெரிய பேக்லாம் எடுத்துப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா அந்த சிஸ்டம் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ 5 மடங்கு சம்பாதிச்சா நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருப்போம். இதே கம்மியான பேக்கில் இருந்தால் நம்ம டீம் அதிகமாக போகும்போது நமக்கு வந்து நம்ம அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த ஃபோர்ஸ் வந்து அலை மாதிரி நம்ம அடுத்த பெரிய பேக் தள்ளிட்டு போய் உட்காரோம். ஓகேவா? ஸோ நம்மளாம் பார்த்தீங்கன்னா 10,000 பேக் எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் 2000 ப்ளஸ் ஜிஎஸ்டியில் வாங்க. 2000 ப்ளஸ் ஜிஎஸ்டியில் வரும்போது டக்குனு ராயல்ட்டி இன்கம்லாம் கிடைக்கும் அடிச்சுலாம். ஸோ 10 மேட்ச்சில் ஒரே ஒரு தான் 10 மேட்ச்சில் டீம் மேக் பண்ண போகிறோம். அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. தனி 20 லெவல் இன்கம் இருக்குது. அதில் 6 லெவலில் அச்சீவ் பண்ணாங்க. நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து அதே தான் பேக்கேஜ், ப்ரீமியம் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ண போகிறாங்க. இதில் பாருங்கள், வெறும் 500 ரூபா பேக்கேஜ் எடுத்தாவே நமக்கு பாருங்கள் இந்த 6 லெவல் மேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 1 கோடி ரூபா கிடைக்க போகுது. ஓகேவா? இதே 1000 ரூபா பேக் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா இந்த 6 லெவல் மேக் பண்ணும்போது 2 கோடி ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். அதே 2000 ரூபா பேக் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 6 லெவல் மேக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா 4 கோடி ரூபா கிடைக்கும். ஓகேவா? 4 கோடி 73 லட்சம். சரி, 5000 ரூபா பேக்கில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 14 கோடி. ஸோ இதே வந்து 10,000 பேக்கில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 6 லெவல் மூலிமா நீங்கள் 23 கோடி சம்பாதிப்பீங்க. ஓகேவா? எக்கச்சக்கமாக சம்பாதிக்க போகிறோம். இது வந்து மாபெரும் சக்ஸஸ் தரக்கூடிய கம்பெனி. நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் மாபெரும் சக்ஸஸ் அடைவோம். ஓகேவா? ஒவ்வொன்றும் குரூப்பில் கவனிங்க. நம்ம எல்லாத்துக்குமே சம்பாதிக்கணும். அது இந்த கம்பெனி வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். எல்லாமே இவங்க மாபெரும் இன்கம் சம்பாதிக்கலாம். ஃப்ரீயாகவே டீம் எடுங்க. எல்லாமே சம்பாதிச்சு கூட நீங்கள் பேக் ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்கள். இல்லை நம்பிக்கை இருக்கவங்க ஆரம்பத்துலேயே வந்து ப்ரீமியம் பேக் ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நம்மளாம் 2000 ப்ளஸ் ஜிஎஸ்டி அது கொடுத்து தான் நம்ம ஆக்டிவேட் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். ராயல்ட்டி இன்கம் 10 பேருக்கு வந்தாலே அதில் ராயல்ட்டி இன்கம்லாம் கிடைக்குது. பவர் ஃபை கிளப் இன்கம் கிடைக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது கம்பெனிக்குள்ளே. ஓகேவா? பயன்படுத்திக்கோங்க.